ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:07 இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் மூல நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அதாவது கோசாலை இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு பசுமாடும் கன்றுடன் சேர்ந்ததுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், அதே மாதிரி வைக்க புல், தீவனம் எது வேணா கொடுக்கலாம். நீங்க அகத்திக்கீரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். இது மாதிரி உங்களால என்ன முடியுதோ அது மாட்டுக்கு தீவனமும் ஜலமும் குடிக்க கொடுத்துட்டு 16 முறை வலம் பிரதட்சணமா வலம் நீங்க பசுமாட்டை தொட்டு கும்பிட்டுக்கங்க. இதனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வராது. அது கூட இந்த விபத்து கண்டம், அகால மரணம் இதெல்லாம் நிகழாம இருக்குங்க. சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடியது. அதுல சூரியன், ராகு, அதுக்கப்புறம் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதியே 11க்கு வராரு. அப்புறம் சுக்கிரன், புதன் 5 கிரகங்கள் இருக்கு. இந்த 5 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை நல்லதா கெட்டதாங்கிறது தனியா பார்க்கலாம். ஆனா லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் லாபத்தை செய்யாம போகவே போகாது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள், ஆசை அபிலாசைகள் எல்லாமே கட்டாயம் நிறைவேற போகுது. ஒவ்வொரு விஷயமா நீங்க நினைச்சுக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் முயற்சியும் வேணும். ஏன்னா 3 கூடைய புதன் 11ல இருக்காரு. அதே மாதிரி 2 கூடைய சுக்கிரன் 11ல. அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். சுக்கிரன் 2ஆம் அதிபதியா இருக்காரு. 2ஆம் அதிபதிங்கிறது தனஸ்தானம். அதாவது நமக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடியது. அது 11ல இருக்குது. சோ அதனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதனால நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம். தொழில் மூலியமா நல்ல வருமானம் இருக்கு, நல்ல ஊதியம் இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். ஆனா இந்த 7.5 சனிக்கு கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சனியினால பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கு கோச்சாரங்கள் நல்லா இருந்தாலும், ஆனா இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா கட்டாயம் இருக்கும். நான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நான் என்ன பண்றது அப்படின்னா, சனியோடைய பாதிப்புகள் இருந்தா அதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கணும். நீங்க ஹனுமான் வழிபாடு கட்டாயம் பண்ணணும். தொடர்ந்து நான் சொல்லிட்டே வரேன். சோ உங்களுக்கு கோச்சாரத்துல நீங்க ரொம்ப ட்ரையான, அதாவது ரொம்ப வெயில் தான், ரொம்ப பாலைவனமா போறீங்க. அந்த இடத்துல நிழலே இல்ல. ஆனா ஏதா ஒரு பக்கம் ஒரு சோலை மாதிரி, அதாவது பூஞ்சோலை, பார்க் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மனசு எவ்வளவு இருக்கும். பட் ஆனா உங்களால நடந்து போறதுக்கு அந்த வேணும்ல, சக்தி வேணும்ல. அது மாதிரிதான் உங்களுக்கு கோச்சார அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த 7.5 சனியுடைய பாதிப்புகள் அத அனுபவிக்க முடியாம தடுக்குது. அதுதான் உண்மை. அதனால நீங்க எந்த அளவுக்கு சனிக்கு பிரீத்தி பண்றீங்களோ, அதாவது வழிபாடு பண்றீங்களோ, என்னென்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, வீரபத்திர வழிபாடு பண்ணுங்க, காளி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சனியுடைய குரு யாரு? கால பைரவர், அவருடைய வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர், கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருடைய பாதத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சரணாகதி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு 7.5 சனினால உங்களுக்கு பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருங்க. அதனால இந்த மாதம் லாபஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கனால தொழில் மூலியமா நல்ல காசு பணம் பார்க்க முடியும். தொழில நல்ல வளர்ச்சி அடையும். தொழில் அபிவிருத்தி ஆகும். 10, 11 கூடையவர் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இன்னொரு பக்கம் நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு கம்பெனியோடைய பிரான்ச் போட முடியும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய விஷயங்களை விரிவுபடுத்த முடியும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையுங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் கைக்கு பக்கத்துல வராம போயிரும். எதனால? 7.5 சனினால. அதனால பாதுகாப்பா இருந்துக்கங்க, கவனமாக இருந்துக்கங்க. அதே மாதிரி கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், ஒரு பிசினஸ் டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதுல எல்லாம் கவனம் வேணும். முன் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி ராகுவோட சேர போறாரு. ஏன்னா ராகுவும் செவ்வாயும் சேர்றது அவ்வளவு சூப்பரா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி. அதனால தொழில ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல தொழில விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். சோ உங்களுக்கு நாலேஜோட தான் எல்லா விஷயமும் நடக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா
நீங்க நெனச்சது ஒண்ணு, வேற மாரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்கள ஏமாத்துறதுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த லாஸ் பண்றதுக்கோ, உங்க கூட இருந்தே சில விஷயங்கள் ஏமாறுறதுக்கு இந்த மாரி வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்டின்னா, நல்ல அமைப்புகள் தான். நான் இல்லைன்னு சொல்லல. 6 11ல திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சு போயிரும். ஒரு சேலரி இன்கிரிமென்ட் கிடைச்சு போயிரும். நீங்க நெனச்ச துறையில ஒரு வேல பார்க்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துரும். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா 7:30 சனினால நெறைய பேர் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு சொல்றாங்க. நான் அந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு இல்ல அப்டிலாம் சொல்ல மாட்டேன். இருக்குது தான். ஆனா, அதையே நெனச்சுட்டு நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. 7:30 சனிக்கு உண்டான பரிகாரங்கள பண்ணிட்டு, இவ்ளோ நாள் நீங்க எவ்வளோ கடுமையா உழைச்சீங்களோ, சேம் அதே மாரி. ஆனா, உங்களுக்கு இந்த மாதம் வந்து கோச்சாரத்துல நல்ல நிலைப்பாடுகள் இருக்கு. நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே மாரி பெண்களுக்குங்க. இந்த மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த மாதம் 11ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் வந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இருந்திருக்காது. ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனா, ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா, அந்த விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கிடையாது. இந்த மாசம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, ஏதாவது ஒரு திடீர்னு நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வரது, புது பிசினஸ ஸ்டார்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குடும்பத்துல நீங்க இந்த 7:30 சனினால பேசக்கூடிய வார்த்தைகள நிதானத்த இழந்துறக்கூடாது. உங்களைய கோவப்படுத்துறதுக்குதே தான் வருவாங்க. அதாவது வெளியில இருந்து தான் வராங்க. வீட்டுக்குள்ள வந்தாலும் இப்படியா? அப்படிங்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு நெறைய பேத்துக்கு இருக்கும். ஆனா என்ன செய்றது? அதனால இந்த காலகட்டங்கள்ல நிதானத்த இழக்காம இருந்துட்டாலே, அதுவே மிகப்பெரிய சக்சஸ்ங்க. ஏன்னா, உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல்கள் இருக்கும். ஏன்னா, நீங்கலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா, வெளியிலயும் பிரஷர் இருக்கும். ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தா, பிசினஸ் ரீதியாவும் பிரஷர் இருக்கும். அதான் அங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ரொம்ப நம்மள தலைவலிக்கு உள்ளாக்கிருவாங்க. கழுத்த அறுக்காத குறைதான். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா, வீட்டுக்குள்ள வந்து ரிலாக்ஸா இருக்கலான்னு வருவீங்க. அப்பவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எங்கடா போறதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா தான் இருக்கும். ஆனா, இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இருக்கு. இந்த மாதம் நீங்க சின்ன சின்ன ஆசைகள கட்டாயம் நிறைவேத்திக்க முடியும். ஏன்னா 11ஆம் இடம் வலுத்திருக்கு. 11ஆம் இடம் தான் ஆசை, அபிலாசைகள். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். திடீர்னு வந்து ஒரு நகை கிடைக்கிறது. அதே மாரி ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறது. அப்புறம் வந்து நீங்க விருப்பப்பட்ட அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. திடீர்னு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நெறைய நன்மைகள் தான் இருக்கு. குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்கும். அதே மாரி பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானத்த இழக்காம இருங்க. கணவன், மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, கொஞ்சம் சுமூகமான உறவுகள்லாம் ஏற்படும். உங்களுக்கு நட்புகள் வந்து அதிகரிக்கும். நெறைய பழக்கவழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். 3 குடையவர் 11ல இருக்கனால, கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் பொதுவாவே மேச ராசிக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. புதுசா ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சூப்பரு. புதுசா தொழில் தொடங்கலாமான்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். புதுசா வந்து நம்ம படிச்சா தான் நமக்கு வாழ்க்கைங்கிறது இப்பதான் உங்களுக்கு தோணி நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த 7:30 சனி வந்து மறதிய ஏற்படுத்தும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் படிப்பு வந்து ஞாபக சக்தி வச்சுக்கிறதுக்கு உதவும். ஆனா வந்து, உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் அதிகமா இருக்கும். என்ன அப்டின்னா, நீங்க அலாரம் வச்சுருவீங்க 4 மணிக்கு. ஆனா, உங்கனால 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது. அந்த மாரி போகும். அதுக்கு வந்து பேரண்ட்ஸோட உதவிய நீங்க கேளுங்க. அதான் ரொம்ப நல்லது. மேச ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைகள கட்டாயம் கைட் பண்ணணும். இல்ல அப்டின்னா, டைவர்ட் ஆயிடுவாங்க. அலாரம் வச்சு எந்திரிக்க மாட்டாங்க. சோம்பேறியா இருப்பாங்க. இதெல்லாம் முடியாது. இந்த சோம்பேறித்தனத்த வந்து கட் பண்ணணும் அப்டின்னா, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு குடுங்க. அல்லது தயிர் சாதம் தானமா குடுங்க. இது வந்து சரியா போயிடும். அதே மாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கலைத்துறைக்குலாம் வந்து 11ஆம் இடம் அவ்வளோ வலுப்பெற்றிருக்கு. சுக்கிரனும் 11ல இருக்கனால, ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கை தான் இந்த இது. அதனால திடீர்னு ஒரு சின்ன வாய்ப்புனால பெரிய ஆளாயிருவீங்க. பெரிய ஸ்டாரா மாறுவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய காசு பணம் நெறைய சம்பாரிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ற மாரி, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ உருவாக்குவீங்க. பொதுமக்கள் கிட்ட ரீச் ஆவீங்க.
பாராட்டுகள், விருதுகள்லாம் கிடைக்கும். கலைத்துறைக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நெறைய காசு, பணம் சம்பாரிக்க முடியும். அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல மாசம் தான். 11ஆம் இடம் வலுத்திருக்கு. ஆனா அஷ்டமாதிபதியும் அங்க இருக்கனால, லஞ்ச லாவண்யங்கள தவிர்த்துருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. அதனால ஏற்கனவே செஞ்ச தப்போ, ஏதாவது போயிட்டுருக்கு, உங்க மேல கேஸ் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஃபேவராலாம் எதிர்பார்த்துறாதீங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள். அதனால எல்லா விஷயங்களையும் யோசிச்சு செய்யுங்க. நீங்க செய்யாத தப்புக்கு கூட பனிஷ்மென்ட் அனுபவிக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வந்து தயவு செய்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் நீங்க நல்ல முறையில வரணும் அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல வழிபாடு, பூஜை, பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. ஏன்னா 7 சனியில பெரிய லெவல்ல சோபிக்க முடியாது. நீங்க சாதாரண ஒரு சின்ன விஷயமே, நீங்க தப்பு பண்ணலைனாலும் எங்கேயோ ஒரு பக்கம் கட்டிங், எடிட்டிங்லாம் போட்டு உங்களைய கெட்டவங்களா காமிக்கிறதுக்கு அத்தன விஷயங்களும் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்ல அப்டின்னா நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நேர் எதிர்மறையா மாறிரும். அதனால நெகட்டிவா ரீச் ஆயிருவீங்க. பொதுவாவே எலக்ஷன் வருது அப்டின்னா, நீங்க என்ன இதா இருக்கணும் அப்டின்னா, பாசிட்டிவா ரீச் ஆகணும். ஆனா இது நெகட்டிவா ரீச் ஆயிட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் இவ்ளோ வருஷமா நீங்க சேர்த்து வச்ச எல்லா விஷயமும் இழக்கிற மாரி இருக்கும். அதனால இந்த 7 சனியில பார்த்து இருந்துக்கணும். அரசியல்வாதிகளும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாவே மேச ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒர்க் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். எக்கனாமிக்கலா வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்துல ஹெல்த் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை, உடனடியா போய் மருத்துவர ஆலோசனை பண்ணணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி 11ல கூடி ராகுவோட சேரும்போது, சர்ஜரி, அறுவை சிகிச்சை இதெல்லாம் மேற்கொள்ற மாரி வரும். அதெல்லாம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. மத்தபடி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாவும், உயர்வாவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.